ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு முறை சனி பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கும். ஏன் அப்படின்னா, சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. ஒருத்தருக்கு ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம் சனி, இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த 2.5 வருட காலங்கள் அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் 3, 6, 11 இந்த இடத்துல சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். அதனாலேயும் ஏன்னா இது 2.5 வருடம் அப்படின்ற பட்சத்தில் சனி பயிற்சி அப்படின்னும் போது அதில் ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குற ராசி கும்பராசி. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா ஜென்மச்சனியால் அவங்க இப்போ ஒரு 2.5 வருடமாக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து ஒரு 5 வருடம் ஆக போகுது. விரைச்சனி, அதுக்கப்புறம் ஜென்மச்சனி. அதனால் மன அழுத்தம் மிகுதியாக இவங்களுக்கு இருக்கும். எதிர்மறை சிந்தனைகள், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நம்ம ஏதாவது முயற்சி பண்ண தப்பாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு, எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தடை, மற்றவர்களால் எளிதில் ஏமாற்றப்படுவதல், எந்த விஷயத்தையுமே தூங்க முடியாத சூழல், ஒரு இறுக்கமான சூழலில் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. தான் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமான்ற ஒரு ஏக்கத்தோடவே ஒரு வாழ்க்கை, குடும்ப உறவுகளால் பிரச்சனை, நண்பர்களால் ஏமாற்றப்படுவது, நிறைய இழப்புகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் அடுத்த நிலை இப்படி தான் இருப்போமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்திருப்பாங்க. சரி, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் வரப்போகுது. அதனால் இதுவரை இருந்து எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே சரியாகும், மன அழுத்தம் குறையும், மனதில் ஒரு தெளிவு ஏற்படும், இருக்கிற பிரச்சனைகள்லாம் வெளியே வந்துடும், அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது அவங்களுக்கு அந்த ஜென்மச்சனியோட தாக்கம் முழுமையாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவானின் பார்வையும் அவங்க ராசியில் படப்போகுது. அப்படின்ற போது ஒரு நேர்மறை சிந்தனைகள், எதையுமே நம்மளால் முடின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் எல்லாமே இவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் தெய்வ அனுகூலங்களும் கிடைக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இவங்களுக்கு தேடி வரும். இவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் சேரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு இருக்க போகுது. இருந்தாலும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். பேச்சால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் எச்சரிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள்லாம் பார்த்துருப்போம், திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் பேசி, சாதாரண ஒரு 2-3 வார்த்தை பேசி அதனால் பெரிய பிரச்சனைக்குள்ளெல்லாம் போயிருப்பாங்க. நிறைய எதிர்ப்புகளை செஞ்சுருவாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு எதிராக மகளிர்லாம் திரண்டு போராட்டம் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனைகளை போய் முடியக்கூடிய நிலை இருக்கிறதுனால அந்த வார்த்தையில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். எந்த காரியத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நல்ல இனிய வார்த்தைகள் தவிர கோபமான வார்த்தைகளையோ மற்றவர்களை பரிகசிக்கக்கூடிய வார்த்தைகளையும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கணும். அதே நேரத்தில் பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். தேவையற்ற வீண் விரயங்களை இந்த காலகட்டத்தில் குறைக்கிறது நல்லது. இருப்பினும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் முயற்சியில் ஈடுபட்டுருக்கணும், காதல் முயற்சி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா வகையிலுமே முழுமையான அனுகூலத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியில் ஒரு ராசியாக இந்த கும்பராசியும் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருப்பினும் ஜென்ம ராகு வர்றதுனால அதையும் இந்த குரு பகவானின் பார்வை செய்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு அந்த ஜென்ம ராகுவாலும் தர முடியாத நிலை தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவங்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் ஆஞ்சநேயரை போயிட்டு அவங்க வழிபடுறது நல்லது. அதே நேரத்தில் வாரத்தில் ஒரு தடவையாவது சனிக்கிழமையில் வீட்டிலேயே எள்ளு சாதம் செஞ்சு அது வெல்லம் போட்டு அதை உணவாக எடுத்துக்கொள்வது மிக சிறந்த பரிகாரமாக நிச்சயமே. அது வீட்டிலேயே பொங்கி செஞ்சு சாப்பிட்ட சாதமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.